பாக்யா ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப செலியன் ஹோட்டலுக்கு வர்றாரு. பாக்யா சொல்றாங்க, உட்கார்றா செலியா, அம்மா உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்டா. சரிம்மா. அந்த நேரத்துல அந்த கவுன்சிலரும் ஹோட்டலுக்குள்ள வர்றாரு. டேபிள்ல உட்கார்ந்துட்டு சொல்றாரு பாக்யாவை பார்த்து, சுட சுட இட்லி எடுத்துட்டு வாங்க மேடம். கவுன்சிலர் கூட வந்தவங்க 2-3 பேர் கேக்குறாங்க, நமக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்கு, எதுக்குன்னு இந்த ஹோட்டலுக்கு வரணும்னு அடம் பிடிக்கிற? கவுன்சிலர் சொல்றாரு, அங்கெல்லாம் இந்த அளவுக்கு அழகான ஆன்டி இல்ல. சொல்லிட்டு கவுன்சிலரும் அவங்க கூட வந்தவங்களும் சிரிக்கிறாங்க. பாக்யா கேட்டும் கேட்காம கவுன்சிலர் கேட்ட இட்லிய எடுத்து வைக்கிறாங்க. இதை கேட்ட செலியன் கோவத்துல கவுன்சிலரை அடிக்கிறாரு. கவுன்சிலர் கூட வந்தவங்க அத்தனை பேரையும் செலியன் அடிக்கிறாரு, வெளியே துரத்துறாரு. பாக்யா பதட்டமாயிடுறாங்க. ஹோட்டலுக்கு வெளியே கூட்டம் கூடுது. செலியனை கட்டுப்படுத்துறாங்க பாக்யா. கவுன்சிலரு அடி வாங்கிட்டு செலியனை பார்த்து சொல்றாரு, உன்னைய பாத்துக்கிற விதத்துல பாத்துக்கிறேன்டா. பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்யா செலியனை கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. பாக்யா வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க. வீட்டுக்குள்ள வந்து கேக்குறாங்க, நீந்தான் செலியனாப்பா? செலியனை பார்த்த உடனே, நீ ரவுடியா? கண்ணு முன்னு தெரியாம கவுன்சிலரை அந்த அடி அடிச்சிருக்க? பாக்யா சொல்றாங்க போலீஸ பார்த்து, கவுன்சிலர் தான் பிரச்சனை பண்றாங்க. போலீஸ் சொல்றாங்க, எதா இருந்தாலும் நேர்ல வந்து சொல்லுங்க. செலியனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. செலியன் சொல்றாரு, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. கேட்காம கூட்டிட்டு போறாங்க போலீஸ் செலியனை. வீட்டுல உள்ள எல்லாரும் தவிச்சு போயிடுறாங்க. நாளை சந்திப்போம்.